மத்திய அமைச்சர்களின் பேச்சுக்கள் மூலம் தமிழர்கள் மீது பிஜேபியினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டுவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் 2024 மத்திய அமைச்சர் ஷோபா தமிழர்கள் வெடிகுண்டு வைக்கும் தீவிரவாதிகள் என கூறியிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். 2025 தர்மேந்திர பிரதான் தமிழர்கள் நாகரிகம் இல்லாதவர்கள் என கூறியுள்ளார். இப்படியெல்லாம் பேசிவிட்டு பின்பு வருத்தம் தெரிவித்தாலும் பேசிய போது தமிழர்கள் மீது பிஜேபியினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டுவிட்டது என தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கே வழிகாட்டும் தமிழ்நாடு இவர்கள் கொண்டுவரும் தேசிய கல்விக் கொள்கையை எக்காரணம் கொண்டும் ஏற்காது. நம் உரிமைக்கான போர்க்குரலை தமிழ்நாடு தொடர்ந்து எழுப்பும் என செங்கல்பட்டு அரசு விழாவில் ஆணித்தனமாக தெரிவித்தேன் என முதலமைச்சர் கூறியுள்ளார். முன்னதாக செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்றும் இருமொழி கொள்கையை தான் கடைபிடிப்போம் என்றும் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார் யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனால்தான் நான் ஏற்கனவே உறுதியா சொன்னேன், திட்டவட்டமா சொன்னேன், அழுத்த திருத்தமா சொன்னேன். 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொன்னேன். இந்த மேடையில அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன், உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன்.